بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய இன்றைய வகுப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை நாம் ஆராய்ந்து படிப்பது பொருத்தம் என்று கருதுகிறேன். அதுதான் கஸரத்து துருக்கில் ஹைர், நன்மையான பாதை வழிகளை அதிகப்படுத்துதல் என்ற தரப்பொருளில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. أن ناسا من أصحاب النبي صلى الله عليه وسلم قال للنبي صلى الله عليه وسلم يا رسول الله ذهب أهل الدثور بالأجور يصلون ونصوم ويتصدقون بفضول أموالهم قال أوليس قد جعل الله لكم ما تصدقون إن بكل تسبيحة صدقة وكل تكبيرة صدقة وكل تحميدة صدقة وكل تهليلة صدقة وأمر بالمعروف صدقة ونهي عن المنكر صدقة. உண்மையில் இந்த ஹதீஸினூடாக நாம் நிறைய இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், இஸ்லாத்தோடு தொடர்பட்ட அகீதா ரீதியான விடயங்கள் நிறைய நாம் படித்திருக்கின்றோம், விளங்கியிருக்கின்றோம். உண்மையில் இந்த ஹதீஸும் நம்முடைய இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருப்பதனால் எனக்கும் உங்களுக்கும் அது பயனளிக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸை நான் தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து முறைப்பாடு செய்கின்றார். நிறைய சஹாபாக்களில் உள்ளவர்கள் அவர்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து கடுமையாக நல்ல அமல்களை செய்து முந்திக் கொள்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்களும் தொழுகின்றோம், அவர்களும் தொழுகின்றார்கள், நாங்களும் நோன்பு நோக்கின்றோம், அவர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். எனவே இவ்வாறான அமல்களை செய்து கொண்டிருக்கின்ற இதே வேளையில் அவர்களிடத்தில் விசேடமான தன்மை என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரங்களை கொண்டு அதிகமாக தர்மங்கள் கொடுத்து எங்களை விட முந்திக் கொள்கின்றார்கள் என்ற செய்தியை சஹாபாக்களில் ஒரு சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று முறைப்பாடு செய்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் உண்மையிலே சஹாபாக்களுடைய நிலைப்பாடை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அமல்களுடைய விடயத்தில் போட்டி போட்டிருக்கின்றார்கள், ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள், முயற்சி செய்திருக்கின்றார்கள் என்பதை மிகவும் உன்னிப்பாக இந்த ஹதீஸினூடாக விளங்குகின்ற பொழுது விளங்குகின்றது. ஏனெனில் நம்முடைய நிலைப்பாடை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது
நாம் அமல் செய்கின்ற விடயத்தில் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ ஹதீஸ்களை இப்பொழுது ஒவ்வொரு இடத்தில் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது 16 அல்லது 15 அல்லது 20 30 வருட கால அனுபவங்கள் இந்த கொள்கையை படித்து விளங்கி இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நம்மளுடைய அமல்களுடைய நிலைப்பாடை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் குறைவான நிலைப்பாடாகத்தான் இருக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய நிலைப்பாடை பார்க்கின்ற பொழுது அமல்களுடைய விடயத்தில் கடுமையாக ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். நம்மளை போன்று ஒருவன் வீட்டை கட்டிவிட்டான் என்றால் அவன் எப்படி கட்டிவிட்டான், அதை விட நாம் எப்படி நல்ல முறையிலே கட்ட வேண்டும், அல்லது வாகனம் எடுத்தவனை பார்த்து அந்த வாகனத்தை விட எப்படி ஒரு சிறந்த நல்ல ஒரு வாகனத்தை எடுக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய சஹாபாக்களாக அவர்கள் இருக்கவில்லை. அவர்களும் தொழுகின்றார்கள், நாங்களும் தொழுகின்றோம். அவர்களும் நோன்பு பிடிக்கின்றார்கள், நாங்களும் நோன்பு பிடிக்கின்றோம். எனவே எங்களை போன்று அவர்கள் அமல் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் விசேடம் என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ்? அவர்களிடத்தில் இருக்கின்ற தர்மங்களை, சொத்துக்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தர்மம் செய்கின்றார்கள். எனவே இப்படியாக இருக்கின்ற வேளையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது என்ற செய்தியை சஹாபாக்கள் போய் அந்த நபிகளாரிடத்திலே முறைப்பாடுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன், நீங்கள் தர்மம் கொடுத்து நல்ல அவர்களை விட முந்திக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு இல்லையா? அப்படி சொல்லித்தர வேண்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து நம்முடைய பாஷையில் கேட்கின்ற பொழுது அவ்வாறாக கேட்கின்றார்கள் நபி அவர்கள். அப்பொழுது ஆம் யா ரசூலல்லாஹ் சொல்லி காட்டுங்கள் என்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இன்ன பி குல்லி தஸ்பீஹத்தின் ஸதகா, நிச்சயமாக சுப்ஹான் அல்லாஹ் என்று நீ சொல்லுகின்ற வார்த்தை இருக்கின்றது, இது தர்மமாகி விடுகின்றது. அவர்களிடத்தில் இருக்கின்ற சொத்துக்களை கணக்கு பாடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வது போன்று நீ ஒரு நாளைக்கு சுப்ஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லுவது அது தர்மம் கொடுத்த நன்மையாக கிடைக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு தஆலா தூய்மையானவன் என்பது என்னென்ன விடயங்களில் என்று பார்ப்போமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நிகரில்லாத காரியங்களில், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்ற விடயத்தில், அல்லது அல்லாஹ்வுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய காரியங்களில் அனைத்தை விட்டும் அல்லாஹு தஆலா நிரபராதியானவன், நீங்க கூடியவன், அவனுக்கு இணையாக ஒன்றுமில்லை, இந்த படைப்புகளை அவனுக்கு ஒப்பிட முடியாது, நம்முடைய சக்தியோடு மனிதனுடைய வல்லமைகளோடு அந்த ரப்புல் ஆலமீனுடைய சக்தியை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்பதை தான் இந்த சுப்ஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வெறுமனே நாம் இந்த வார்த்தைகளை உளப்பூர்வமாக நாவளவிலே சொல்லுவது போதுமானதாக மாற்றாது. மாற்றமாக உள்ளத்தோடு தொடர்படுத்தி அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விடவும், இந்த உலகத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தை விடவும் அல்லாஹு தஆலா நிவர்த்தியானவன், தூய்மையானவன் என்ற வார்த்தையை நாம் சொல்லுவது, இந்த உலகத்தில் நாம் தர்மம் கொடுத்த, நம்மிடத்தில் யாசகம் கேட்டு வரக்கூடிய அந்த பிச்சைக்காரர்கள் அல்லது யாசகம் கேட்கவர்களுக்கு கொடுக்கின்ற தர்மம் இருக்கின்றதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். சுப்ஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை நீங்கள் சொன்னால் இவ்வாறான நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படியே சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகின்றார்கள், வகுல்லி தக்பீரத்தின் ஸதகா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, தக்பீர் சொல்கின்ற அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் சதகா தர்மமாக இருக்கின்றது. யாருக்கு சொல்லுகின்றார்கள்? அந்த கவலையோடு வந்த சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது அவர்களோடு முடிந்து விடுகின்றதா? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் கேள்வி. அந்த சஹாபாக்கள் அமல்களை நம்மளோடு கூடுதலாக முந்தி அடித்துக் கொண்டு அவர்கள் அமல் செய்கின்றார்கள். கடுமையாக அமல்களிலே அவர்கள் முந்தி அடித்து இந்த பொருளாதாரத்தின் ஊடாக அவர்கள் முந்தி அடிக்கின்ற பொழுது நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றது என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வார்த்தை அவர்களோடு முடிவதற்கு அல்ல, மாற்றமாக நமக்கும் மறுமை நாள் வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் இது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொன்னால் இங்கே நாம் எல்லோரும் அடிபடைய வேண்டும். இதுதான் என்னுடைய பொருள். அல்லாஹு தஆலா மிக பெரியவன் என்றால் இங்கே யாரும் அவனை விட பெரியவன் ஒன்றாக இருக்க முடியாது. எனவே யாராவது ஒருவனுக்கு பட்டம், பதவி, அந்தஸ்து, மரியாதைகள் என்பது வருகின்ற பொழுது அவன் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்க முடியாது. எனவே ரப்புல் ஆலமீன் அவன் நாம் பெரியவன் என்ற வார்த்தையை சொல்வதும் தர்மமாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார்கள், வகுல்லி தஹ்மீதத்தின் ஸதகா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் ரப்புல் ஆலமீனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றதே இதுவும் தர்மமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு அக்பர்,
அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. எனவே புகழ் எல்லாம் அந்த ரப்புல் ஆலமீனுக்குத்தான். மனிதர்களாக படைக்கப்பட்ட நமக்கு எந்த அந்தஸ்து மரியாதைகள் கிடைக்கின்ற பொழுது நாம் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக ஆக முடியாது. நாம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு கீழானவன் தான். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நாம் எல்லோருக்கும் தேவை இருக்கின்றது. நாம் எல்லோரும் குறையுடையவர்களாக இருக்கின்றோம். நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடை, உணவாக உட்கொள்கின்ற உணவை அல்லது குடிக்கின்ற பானத்தை நாம் ஏதோ ஒரு ரீதியில் கழித்து விடுகின்றோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் இது அனைத்தையும் விட்டும் தூய்மையானவன். அவனுக்கு நம்முடைய சிந்தனையை ஒப்பிடுகின்ற பொழுது அந்த சிந்தனைக்கு அப்பால் பட்டவன். எனவே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் புகழ் என்பது உரித்தானது என்று நாம் சொல்லுகின்றோம். இது அடுத்த கட்டமாக அப்ப அல்ஹம்துலில்லாஹ் புகழெல்லாம் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு என்று சொல்வது, அதுவும் அங்கே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அவனை பெரியவனாக்கி நாம் எல்லோரும் அடியார்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் இந்த அல்ஹம்துலில்லாஹ்வின் மூலமாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த விடயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வகுல்லி தஹ்லீலத்தின் சதகா. ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையும் தர்மமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த திக்ர்களை நாம் செய்ய வேண்டும். இந்த திக்ர்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதுவெல்லாம் ஒவ்வொன்றாக தர்மம் கொடுக்கின்ற நன்மை கிடைக்கின்றது. சஹாபாக்கள் பொருளாதாரத்தை கொண்டு தர்மம் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையின் மீது அவர்கள் நம்முடைய நன்மைகளை ஒப்பிடுகின்ற பொழுது அதிகமாகி விடுவார்களோ என்று கவலைப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய விடயத்தை பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற வார்த்தை, இது அனைத்தும் தர்மமாகவே இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது உண்மையிலே ஒவ்வொரு திக்ர்களையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதற்கு விசேடமான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதனை நாம் எடுத்து சொல்லுவோமாக இருந்தால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காமல் இருக்கும் என்பதனால் இந்த தஸ்பீஹ் தஹ்மீத் என்கின்ற விடயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். லேசான வார்த்தை சொல்லுங்கள் பாப்போம். சுபஹான் அல்லாஹ் என்பது கஷ்டமா? சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வது. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று பல விடுத்தங்கள் துதி செய்வது, அல்லாஹ்வை புகழ்வது. அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சில அறிவிப்புகள் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி சஹாபாக்கள் முறைப்படுகின்றார்கள், நன்மையை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஐங்கால தொழுகைக்கு பின்னால் சுபஹான் அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை 33 தடவைகளும், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை 33 தடவைகளும், இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லிவிட்டீர்களாக இருந்தால் இதுவும் நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வழியாக இருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இவ்வாறாக சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு நன்மையை ஏவுவதும் நல்ல நன்மையான காரியங்களை ஏவுவதும் சதகாவாக இருக்கின்றது. கலிமாவுடைய விஷயத்தை சொல்லி வந்து அடுத்த கட்டமாக நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு நன்மையான காரியமாக இருக்கக்கூடிய எதுவெல்லாம் நல்ல விடயம் என்று நாம் கருதுகிறோமோ அப்படியான விடயத்தை நாம் மனிதர்களுக்கு ஏவுவது அல்லது சொல்லிக் கொடுப்பதும் தர்மம் என்று சொன்னார்கள். இங்கேதான் விடயத்தை நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடில் இருக்கின்றோம். ஏனென்றால் நன்மையான காரியங்கள் என்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற பொழுது எதன் கூடுதலாக நன்மைகள் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக, நரகத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிமுறைகள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் நல்ல அமல்களாக இருக்கின்றது. இந்த நன்மையான காரியத்தை நாம் மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் போதுமாக மாட்டாது. மாற்றமாக நாம் ஒரு நல்ல விடயத்தை கற்றுவிட்டோம் என்றால், நல்லொரு செய்தியை நமக்கு கிடைத்து விட்டதென்றால் உடனடியாக நாம் சொல்லிவிட வேண்டும். இதுவும் தர்மமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதாரணமாக பள்ளிவாயலுக்கு நாம் நுழைந்து விட்டோம் என்றால் தஹியத்துல் மஸ்ஜித்
காணிக்கை பள்ளி காணிக்கை என்று சொல்லக்கூடிய தொழுகையை தொழாமல் உட்கார முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித் ஃபல்யர்கா ரகஅத்தைனி கப்ல அன் யஜ்லிஸ. யாராவது ஒருவர் பள்ளிக்கு நுழைந்து விட்டால் அவர் 2 காணிக்கையாக இருக்கக்கூடிய தொழுகைகளை தொழாமல் பள்ளியில் உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி நமக்கு கிடைக்கின்றது, நாம் படித்து விட்டோம். எனவே யாராவது பள்ளிக்கு வந்து திடீரென்ற மாதிரி நுழைந்து விட்டு அப்படியே இருந்துட்டார் என்று சொன்னா இதை நாம காண்றோம், நம்ம படிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வார திடீரென்ற மாதிரி வந்து இருந்துறார், உட்கார்ந்துறார் பள்ளியில். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்தவர், ஹுத்பா செய்து கொண்டிருக்கின்றவர், என்னப்பா நீங்க வந்தீங்க தொழுதைங்களான்னு கேட்காங்க. அப்பொழுது அந்த சஹாபி சொல்லுகின்றார், இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி என்று எழும்பி 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு நீங்க உட்காருங்க அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாம் விளங்கி விட்டோம் என்றால், தெரிந்து விட்டோம் என்றால், நாம் அமல் செய்வதோடு அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் சதகா என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதோடு முடித்து விடவில்லை, அடுத்த கட்டமாக சொல்லுகின்றார்கள், வனஹியுன் அனில் முன்கர். பாவத்தையும் நாம கண்டு விட்டோம் என்றால் அப்படியே கண்டு விட்டு போறதல்ல. இது ஒரு ஜமாத்தினர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். நன்மையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, தொழுகையின்பால் வாங்க, தீன் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொல்லுவார்கள். அடுத்த சைட் சொல்லப்பட மாட்டாது. அது சிறுக்கு நடந்தாலும் சரி, பித்அத்துகள் நடந்தாலும் சரி, மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, கண்டுகொள்ள மாட்டாங்க. அதை சொன்னா ஏன் ஃபித்னா வந்துடும், சமுதாயத்துக்கு மத்தியில் பிளவு வந்துடும். எனவே சமுதாயத்தை ஒற்றுமையாக கொண்டு போவதாக இருந்தால் அது எதை செஞ்சாலும் பரவாயில்லை. நம்முடைய வாப்பா அதுக்கு முன்னால் உள்ள ஆக்கள் செய்த காரியத்தை எப்படியும் அவங்க செய்யணும், அதை விட்டு கொண்டிருந்தா போதும். சொன்னால் பிளவு வரும். எனவே நம்முடைய ஜனாசாக்கள் வீட்டில் நடக்கும், அந்த ஜனாசாவில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் அப்படியே நடக்கும். குளிப்பாடுற விடயமாக இருக்கலாம், கபன் செய்கிற விடயமாக இருக்கலாம். கபனுக்குள்ள நிறைய சீலைகள் இருக்கும், சின்ன சின்ன துண்டுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள கற்பூரம் மாதிரி அல்லது மஞ்சள் இது மாதிரி சந்தன குச்சி, அந்த கண்ணுக்கு போடுறது சுருமா, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் தேவையில்லை, அப்படி வைக்க தேவையில்லைன்னு சொன்னா குழப்பம், ஃபித்னா வந்துடுது. எனவே அதை கண்டு கொள்ளாமல் நாம் அப்படியே விட்டுட்டோம்னா போதும் என்ற நிலவரம் பெருமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நம்ம தர்மம் செஞ்சதாக கிடைக்க மாட்டாது. நம்ம அந்த தவற கண்டுட்டோம்னா சொல்ல வேண்டும். அதை சொல்லிட்டோம்னா பிளவு வருமாக இருந்தால் நிச்சயமாக அதை சொல்லக்கூடிய முறையில் சொல்லி காட்ட வேண்டும். அதே போன்று நம்முடைய திருமண நடவடிக்கைகள் நடக்கும் நம்முடைய வீட்டில். அந்த டைம்ல ஏதாவது பிளவுகள் வந்துடும்னா உண்மையிலே காலகாலமாக வகுப்புக்கு வந்திருப்பாங்க, சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை ஏதாவது ஒரு டைம்ல நடக்கக்கூடிய வகுப்புகளுக்கெல்லாம் வருவாங்க. எங்கேயாவது நடக்கின்ற வகுப்புகளை வந்து இருந்து மார்க்க விளக்கங்களை கேட்டிருப்பாங்க. அவங்களோட திருமண விஷயத்தில் பிதத் நடக்கும். லெப்ப வந்து சொல்லி கொடுப்பார் அரபால, மாப்பிள்ளைக்கும் தமிழால செல்றதே அவடத்த பெரிய டென்ஷன். அப்ப அங்க அக்கது நடக்கும், அரபால சொல்லி கொடுத்து பிறகு தமிழால சொல்லி கொடுத்து பிறகு எல்லாம் முடிஞ்சு அக்கது முடிஞ்சா பிறகு ஃபாத்திஹா. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக நம்முடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த நிகழ்வுகள் எப்பாவது தவறுகள் நடக்கின்ற பொழுது அந்த தவறையும் நாம சுட்டி காட்டுவது தர்மம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுவமாக இருந்தால் தர்மம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ, அதே போன்று ஒரு நன்மையை செய்யும்படி ஏவுவது தர்மம் என்று சொன்னார்களோ, அதே போன்று காணப்படுகின்ற தவறுகளை பிழைகளை சுட்டி காட்டுவதும் தர்மம் என்று சொன்னார்கள். இப்படியே சொல்லிக் கொண்டு போன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட பெரிய ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸில் அது குறிப்பிடப்படவில்லை. உண்மையிலே அந்த ஹதீஸினுடைய அடிப்படையை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு சில விடயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன, ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கணவன் ஒரு புடி சாப்பாடு உணவு ஊட்டுவதும் சதகா என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய தொடரில் வரக்கூடிய செய்தி இமாம், இந்த கிதாபை எழுதின இமாம் வந்து இந்த ஹதீஸோட வன்னஹீன் அனில் முன்கரனோட முடிச்சிட்டார். ஆனா ஹதீஸினுடைய தொடர் இது வருகின்றது. ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் ஒரு புடி சாப்பாடு உணவாக போட்டுவதும் தர்மம் என்று சொன்னார்கள். பிறகு அதனை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முடிக்காமல் தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய தேவைகளை தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதும் தர்மம் என்று சொன்னார்கள்.
கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதன் தர்மமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக உனக்கு உன்னுடைய தேவையை, உன்னுடைய இச்சையை நீ உன்னுடைய மனைவியோடு தீர்க்காமல் போய்விடுவாயாக இருந்தால் அது வேறொரு ஃபித்னாவுக்கு இட்டு செல்லும், ஒரு ஷர்ரின்பால் அது இட்டு செல்லும். எனவே அந்த பாவத்தை தடுப்பதற்காக வேண்டி உன்னுடைய மனைவியோடு ஒன்று கூடுதல் என்பதும் தர்மம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் உண்மையிலே இடத்தில் நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. ஏனெனில் நாம் நிறைய விஷயங்களை படித்திருக்கின்றோம், நிறைய கேட்டிருக்கின்றோம், நிறைய விடயங்களை நம்ம மீது சுமந்து எது நம்மிடத்தில் இருக்கின்றது என்று மறந்து போன அளவுக்கு நம்மிடத்தில் விடயங்கள் இருக்கின்றது. விடயம் என்னென்று சொன்னால், நானும் நீங்களும் இப்படி படிக்கின்ற ஹதீசுகளை அல்லது கேட்கின்ற ஹதீசுகளில் நம்முடைய நிலைப்பாடு என்ன, நாம் என்ன செய்கின்றோம், இப்படியான விடயங்களில் நாம் அமல் செய்வதற்கு நாம் முந்தி அடித்துக் கொள்கின்றோமா, நாம் அடுத்தவனோடு அமல்களை பார்த்து அவன் செய்கின்ற அமல்களை விட நாம் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் ஆர்வம் வருகின்றதா என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல் நிறைய பதில்களை கொடுப்பார்கள், நிறைய விடயங்களை ஆர்வமூட்டுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட செய்திக்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் வரக்கூடிய விடயங்கள் மிக முக்கியமாக சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா, அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ், அதே போன்று அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுவது, தன்னுடைய தேவையை மனைவியோடு நிறைவேற்றுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வாழ்க்கையை அப்படியே காட்டித்தாராங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி அப்படியே கட்டுத்தாராங்க. நம்ம இவ்வளவுத்தையும் நம்ம எடுத்துட்டோம் என்றாலே மாஷா அல்லாஹ், அந்த தலைப்பாக அவர் கொண்டு வந்த விஷயம் நன்மைகளுக்குரிய வழிகள் நிறைய இருக்கின்றது என்று சொன்ன வழி இதுவாகத்தான் இருக்கின்றது. எனவே நாம் இந்த விடயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக கொண்டு வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் இப்படியான அமல்கள் செய்கின்ற விடயத்தில் கடுமையாக போட்டி போடுவார்கள். இதில் அடிப்படையாகத்தான் நாம் எடுக்க வேண்டிய விடயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டு பேர்களும் அமல்களுடைய விடயத்தில் கடுமையான ஆர்வம் உடையவர்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகின்ற பொழுது அபூபக்கரை விட உமர் முந்த வேண்டும் என்று அதிகமாக போட்டி போடுவார். எல்லா வகையிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கருக்கு தெரியாமல் நான் அமலை கூட்டிக் கொள்ள முடியும் அல்லது அவரை விட முந்தலாம் என்று பல தடவை முந்திக் கொள்வதற்கு முயற்சி செய்தார். ஏலாமல் தான் போய்விட்டது. அந்த கடைசி கட்டம் தான் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். தபுக் யுத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விட்ட போது எல்லா சஹாபாக்களும் அவங்கள்ட்ட உள்ள பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்காங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக வினவுகின்றார்கள். வினவிய போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைப்பாடை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆரம்ப கட்டமாக அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முதல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய வீட்டிலே சரியாக அரவாசை என்னுடைய வீட்டு குடும்பத்திற்காக வேண்டியும் அரவாசை இந்த யுத்தத்துக்காக வேண்டியும் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். சரி, அப்ப நினைக்கின்றார்கள் அபூபக்கரை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு முந்திட்டாங்க அப்படின்னு தான். பிறகு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடைசியாக கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வீட்டிலே ஒன்றுமே இல்லை, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன், மற்ற அனைத்தையும் இந்த யுத்தத்துக்காக வேண்டி கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன் என்று அந்த சஹாபி சொன்ன வரலாறை நாம் ஆதாரபூர்வமான செய்திகளிலே பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருந்தது. ஒரு செய்தியை அவர்கள் அறிந்து விட்டார்கள் என்றால் உடனடியாக அமல் செய்ய வேண்டும், அதை மற்றவருக்கும் சொல்ல வேண்டும், அவனையும் சுவர்க்கத்துக்கு செல்விக்க வேண்டும், அவனை நரகத்தினுடைய வாடையை கூட நுகராமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? நம்ம என்ன விஷயத்தில் போட்டி போடுறோம் என்று நான் இடத்துல சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நிலைப்பாடு ஒவ்வொருவரையும் தெரியும். ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு நம்மள்ட்ட எப்படி இருக்கின்ற கேட்டா ஒவ்வொருவருக்கும் தமக்கு தானே பதில் வரும்.
ஃபஜ்ர் தொழுகையினுடைய நிலைப்பாடு நம் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடும் எப்படி இருக்குது? அசர் தொழுகை நம்ம ஜமாத்தோட தொழுகிறோமா என்று கேட்டால் அதுக்குரிய பதில் நம்முடைய உள்ளமே பதில் சொல்லும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நிலைப்பாடை விட்டும் மேலதிகமாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்று ஒன்றுமே காட்டப்படவில்லை. வளமையாக செய்யக்கூடிய அமல்களைத்தான் சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் ஆர்வமூட்டினார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள். அதனால் ஒருவருக்கு ஒருவர் ஒரு வகையான போட்டியும் பொறாமைத்தன்மையும் வந்தது. ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்ன விஷயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயமும் ரெண்டுக்கும் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பொறாமை வரும். என்ன ரெண்டு விஷயத்துக்கு பொறாமைப்பட சொன்னாங்க சொல்லுங்களேன்? இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய பொறாமைப்படக்கூடிய காரியம் ரெண்டு. என்ன? ஒரு மனிதன் கூடுதலாக சொத்துக்களுடையவனாக இருக்கிறான், தர்மம் கொடுக்கிறான், அவனை பார்த்து பொறாமைப்படலாம். அவன் தர்மம் கொடுக்கிறான், அவனுடைய சொத்திரிக்கிறதுனால கொடுக்கிறான், எனவே நானும் அவனை விட கூடுதலாக சொத்தை தேடி தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பொறாமைப்படலாம். இரண்டாவது விஷயம் குர்ஆன். அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், அதை விளங்கி இரவு புல்லா நின்று அமல் செய்கிறான், இபாதத் செய்கிறான். இப்படியான ஒரு மனிதனை பார்த்தும் பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அங்கீகாரம் தருகின்றது. இந்த ரெண்டு விடயத்தையும் இல்லாமலுக்கு மற்ற எல்லாத்திலையும் நம்மளுக்கு பொறாமையும் போட்டியும் குரோதமும் முந்தி அடிக்கக்கூடிய சிந்தனையும் நமக்கு வருது. ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், அந்த விஷயத்தில் கடுமையாக ஆர்வமுடையவர்கள், தெளிவாக செய்ய வேண்டும், அமல்களை கூட்ட வேண்டும் என்ற சகோதரர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அமல்களுடைய விடயத்தில் கடுமையாக முந்தி அடிக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் செய்தார்கள். சுவர்க்கத்தை அவர்கள் ஆதரவாக வைத்தார்கள். இந்த உலகம் என்பது துன்பம் என்பதை, இந்த உலகம் என்பது அழியக்கூடியது என்பதை அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். அதுதான் மிகவும் ஒரு உன்னதமான அவர்களுடைய வழிகளுக்கு செல்வதற்குரிய வழிகளாக அமைந்தது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் என்பது இந்த ஹதீஸினூடாக நாம் வழங்கக்கூடிய ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை நம்மளுக்கு நிறைய இருக்கின்றது என்பதை கற்றுத்தருகின்றார்கள். நன்மைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் நிறைய இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு நாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏற்கனவே சொல்ல தஸ்பீஹ்கள் அல்லது தஹ்மீதுகள் என்ற விடயத்தில் நாம் உது செய்து கொண்டு அல்லது சுத்தமான ஆடைகளை அணிந்து கிபிலாவை முன்னோக்கி தனிமையில் இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்பொழுதும் நமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்பொழுதும் வெளியிறங்குகின்ற பொழுதும் ஒரு நல்ல முறையில் நாம் செய்து கொண்டு போனோம்னா சரி. தவிர்க்கப்பட வேண்டிய இடத்தில் நாம் தவிர்க்கப்பட வேண்டும். உதாரணமாக நம்ம எல்லோரையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தட்டும், மலசலகுடத்துக்கு போகின்ற பொழுது சொல்ல முடியாது. எனவே நம்ம ஏனைய இடங்களில் கிபிலாவை முன்னோக்கி தான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரமும் இந்த திக்ர்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். எனவே நன்மைகளை செய்யக்கூடிய வழிகள் நிறைய இருக்கின்றது. உதாரணமாக ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அலா அதுல்லுக்கும் கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah, உங்களுக்கு சுவர்க்கத்தில் இருந்து பொக்கிஷங்கள் நிறைய இருக்கின்றது, அந்த பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்கின்றார்கள் சஹாபாக்களை பார்த்து. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் பொக்கிஷங்கள் இருக்கின்றது, அதிலிருந்து ஒரு வார்த்தையா, என்ன அதை கேட்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அதுதான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சிரமமா இது? சொல்லுங்களேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்வது சிரமமா? லேசான வார்த்தை இது. ஆனா கிடைக்கின்ற நன்மை சுவர்க்கத்தில் உள்ள பொக்கிஷங்கள் இருந்து கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லுகின்ற வார்த்தை என்னது? எல்லா வகுப்புகளிலும் சொல்லப்படுற விஷயம் இது. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நாவுக்கு இலகுவானது, நாள மறுமையில நம்முடைய நன்மைகளை மீசானில நன்மைகளை கதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, சொல்லுவதற்கு நாவுக்கு மிகவும் இலகுவானது, அல்லாஹு தஆலா நல்ல மறுமையில வந்து நம்முடைய நன்மைகளை நிறுக்கின்ற பொழுது கதிக்கக்கூடியதுமானது, லேசான வார்த்தை. அப்ப எனவே இஸ்லாம் வந்து என்ன செய்தண்டா, நம்மளுக்கு நன்மைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் நிறைய திறந்து தரப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதை விளங்குறோம் இல்லை, அதை நம்மள்கிட்ட கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் நான் இதனை சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நம்ம திக்ருகள் தஸ்பீகள் செய்வதாக இருந்தால்
கையில் ஏதாவது ஒரு தஸ்பமணி கோர் கொண்டு வரணும். அது இப்போ அழகா மாடல் இருக்கு. உம்ராவுக்கு போறாக்கள் எடுத்துக்கு வருவாங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. இப்படி அடிச்சுக்கே இருப்பாங்க. ரிமோட் மாதிரி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும், நம்பர் மாறிக்கிருக்கும். அப்போ அதில் வச்சு கொண்டு ஓதணும்ன்றதும் அதே போன்று வுது செய்ய வேண்டும், கிபிலாவை முன்னோக்க வேண்டும். இப்படியான ஒரு நிலவரம் மக்களுக்கு மத்தியில் இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிய, வுது இருந்தால் நல்லம், சிறப்பு. கிபிலாவை முன்னோக்கி இருந்தால் பரவாயில்லை, நல்லம். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது சுத்தத்தோடு நல்ல ஒரு பக்குவமான ஒரு நிலைப்பாடு அந்த நிலத்தில் வரும். ஆனால் செய்யத்தான் வேண்டும் என்றால் இல்லை, அப்படி இல்லை. எனவே எந்த வேளையிலும் நாம் அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை இஸ்லாம் திறந்து தருகின்றது. அதே போன்று இந்த தர்மம் கொடுக்கின்ற விடயத்தில் சொத்துக்கள் உள்ளவர்களை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் கொடுக்கின்றார்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் பொறாமைப்படுகின்றார்கள். ஏன்? வசதி இருப்பதன் காரணமாக அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்றார்கள், தர்மங்கள் கொடுக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதைவிட தர்மம் கொடுக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்றுதான் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்ற இந்த ஹதீஸினூடாக விளங்குகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் யாசகம் கேட்கின்ற விடயத்தை தடுக்கின்றது. யாசகம் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டு வாரவர்களை தடுக்கவும் கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே கண்டிப்பாக வரக்கூடிய ஏழை எளியவர்கள் சிலர் வாயால் கேட்பதற்கு வெக்கப்பட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள், கௌரவமான எளியவர்கள் இருப்பார்கள், பிச்சைக்காரர்கள். இப்படியான ஆட்களை கண்டிப்பாக நாம் தேடி அவர்களை பார்த்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்பதும் இந்த ஹதீஸினூடாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இப்படியான நன்மையான வழிகளை சொன்ன இஸ்லாம் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் பாவமான மோசமான வழிமுறைகள் என்பதையும் இஸ்லாம் சொல்லாமல் விடவில்லை. எனவே அந்த அடிப்படையில் அதிகமாக நாங்கள் நன்மை செய்யக்கூடிய வழிகளை பார்ப்போமாக இருந்தால், வெறுமனே நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த தஹ்மீத் அல்லது தக்பீர் அல்லது தஹ்லீல் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை வெறுமனே நாவளவில்லால் மாத்திரம் சொல்ல முடியாது. மாற்றமாக உள்ளத்தோடு தொடர்படுத்தி நாம் சொல்ல வேண்டும். சுப்ஹான் அல்லாஹ் என்றால் அல்லாஹு தஆலா தூய்மையானவன் தான், அதில் இரண்டாம் கட்டத்துக்கு இடம்பாடில்லை. அப்ப அல்லாஹு தஆலா இறுதிவானத்துக்கு இறங்குகின்றான் என்றால் அவன் எப்படி இறங்குகின்றான் என்று சிந்தித்து மனிதனுடைய நிலைப்பாடோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா இறங்குகின்றான் அவனுடைய சக்திக்கு ஏற்றால் போல், அவனுடைய லாயக்கு ஏற்ற, அவனுடைய குதிரத்துக்கு ஏற்றால் போல் அவன் இறங்குகின்றான், ஏற்றுக்கொள்வதுதான். அது எப்படி என்ன மாதிரி என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை இந்த செய்தியினூடாக விளங்குகின்றோம். எனவே அதே போன்று இந்த நன்மையான விடயங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில், அதனால் தான் அல்லாஹு தஆலா முதலாவதாக இந்த இஸ்லாத்தினுடைய விடயத்தில் முதலாவதாக இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உசூலு ஸலாஸா என்று சொல்லக்கூடிய கிதாபை எழுதுகின்ற பொழுது அவர்கள் 4 விடயங்களை சொல்லி காட்டுகின்றார். முதலாவதாக, ஒரு மனிதன் மார்க்க விடயத்தை கடைபிடிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அறிவு, இல்ம் என்பது அவசியமாகும். எனவே ஒரு மனிதன் பொதுவாக இந்த தஸ்பீஹ் அல்லது தஹ்மீத் என்று சொல்லுகின்ற காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், என்ன அது என்பதை பற்றி அவன் மிக முக்கியமாக அறிய வேண்டும். முதலிலே அது என்ன முறை, எந்த அமைப்பில் அவன் செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாக, அதனுடைய சிறப்புகள், அதை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவன் முதலாவதாக அறிய வேண்டும். எனவே அறிவு என்பது அவசியம். மார்க்க கல்வி என்பது என்ன விடயத்தை எடுத்தாலும் அவன் அறிய வேண்டும். பிறகு இரண்டாவது கட்டமாக அவர் செய்ய வேண்டியது அல் அமல் பிஹி, அறிந்த கல்வியை கொண்டு அவர் அமல் செய்ய வேண்டும். அமல் செய்வது அவரோடு இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை கற்றார்கள் என்றால் உடனடியாக அடுத்த வசனத்தை கற்பதற்கு முன்னால் அமல் செய்வார்கள். அதனுடைய தாற்பயங்கள் தான், அவர்கள் பள்ளியிலே தொழுகையை நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் கலைந்து செல்கின்ற பொழுது கூப்பிடுவார்கள், தாலோ நஜ்லிஸ் நுமின் பிஸ்ஸாஅ, வாங்க இது இங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் நம்ம ஈமானை பற்றி பேசுவோம், மறுமையை பற்றி சிந்திப்போம், அல்லாஹ்வை பற்றி பேசுவோம் அப்படி என்று சொல்லி சஹாபாக்கள் அவங்க அழைச்சு கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் செய்வாங்க. நம்ம கிழமையில் ஒரு நாள் கிளாஸ் தான்,
அல்லது ஏதாவது ஒரு டைமுக்கு வந்து மார்க்க வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு சொன்னா டைம் நம்ம அதுக்கு நானும் தான் பேசுறேன், நானும் தான் கேட்டுக்கொண்டிருக்கேன், நீங்களும் தான். எல்லாருடைய நிலைப்பாடும் நம்முடைய வேலையத்தை நம்ம முற்படுத்துவோம். மார்க்கம் என்று சொல்லி வந்தால் அது ரெண்டாவது. அது எப்படி நம்முடைய படிக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக அமல் செய்கின்ற ஆர்வம் வரும். எனவே கல்வி என்பது வந்து விட்டது என்றால் கட்டாயம் நாம் அமல் செய்ய வேண்டும். அமல் இல்லாமலுக்கு நாம கல்வி எந்த வேலையை செய்ய முடியாது. அதனால்தான் உங்களுக்கு தெரியும் ஆபிதுடைய வரலாறு. ஒரு ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன், அவர் வெறுமனே ஆபிதாகத்தான் இருந்தார், ஒரு ஆலிம் இல்ல. அவர் ஒரு வணக்கவாளி. கல்வி அவரிடத்தில் இருக்கல, மார்க்கத்தை பற்றியான விளக்கம் அவரிடத்தில் இருக்கல. வெறுமனே அவர் அமல் செஞ்சார். கடைசிக்கு அவருடைய நிலைப்பாடு எப்படியானது என்று தெரியும் உங்களுக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம அறிவை கட்டிட்டோம் சொன்னா அமல் செய்ய வேண்டும். அமலோடு முடித்து விட முடியாது. அடுத்த கட்டமாக மூன்றாவது செய்ய வேண்டிய காரியம் அத்தாவா, மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டும் பிரச்சாரம் என்பதை நாம் செய்ய வேண்டும். இப்ப நம்ம இன்றைக்கு படிச்சோம் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இது இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த ஹதீஸை நம்ம விளங்கிட்டோம், அதனுடைய சிறப்புகள் நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குது. எனவே நாமளும் அமல் செஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லணும். சொல்லாமலுக்கு நாம் இருந்த மனுஷன் அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். நம்ம நிரந்தரமாக இவ்வளவு காலத்துக்கு நாம் இருப்போமா என்பது நிச்சயம் இல்லை. எனவே கண்டிப்பாக நம்ம கற்றத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான்காவது விஷயம் சொல்லக்கூடிய விடயம் என்ன சொன்னா, இந்த பிரச்சாரத்தின் போது தாவத்தின் போது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களின் போது நாம் பொறுமையோடும் இருந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த 4 விடயத்தையும் நமக்கு மத்தியிலே விளங்கி கொண்டு நாம் கண்டிப்பாக நம்முடைய விஷயங்களை, நாம் ஹதீஸ்களை கேட்டதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த வகுப்பிலே கேட்ட விடயத்தை நாம் இன்றிலிருந்து சிரமமான ஒரு விடயம் அல்ல, இந்த கலிமாக்களை, இந்த தஸ்பீகளை நாம் செய்து கொண்டு நிறைய நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை அல்லாஹு தஆலா திறந்து தந்திருக்கின்றான். அந்த நன்மைகளை நாம் பெறக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.